Hi friends, welcome back to Mama's Bima. இன்னைக்கு நான் வீடியோ பார்க்க போறீங்க அப்படினா ரொம்ப நாள் கழிச்சு friends. ரொம்ப மாதங்கள் கழிச்சு. மாசம் நாள் இல்ல மாச கணக்குல ஆயிச்சு நாங்க ஒரு நார்மல் ரொட்டீன் வர்றதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் அப்படினு நடத்துறது ஓகே ஒரு 10 நாள் இருக்கும் ஒரு வாரம் இருக்கும் அப்படினு எல்லாம் சொல்லுவாங்க. பட் ஆனா இங்க வந்து பாத்தீங்க அப்படினா நாங்க ஒரு 1.5 மாசமாவே நாங்க செலிப்ரேட் பண்ணிட்டே இருக்கோம். இப்பதான் ஓஞ்சிருக்கு, கெஸ்ட் எல்லாம் போயிருக்காங்க. நம்மளும் ஒரு நார்மல் ரொட்டீன் லைஃப்க்கு இப்பதான் வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு என்ன பண்றோம்னு பார்க்கலாம். முக்கியமான விஷயம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்க வந்து என்ன சொல்றது எப்படி எடுத்துப்பீங்கன்னு சொல்ல தெரியல. பட் ஆனா நான் சொல்ற இந்த விஷயத்த ஒயிட் ரைஸ் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. கடையில போய் எனக்கு ஒயிட் ரைஸ் கேட்டா 250 அந்த மீல்ஸ். அப்பதான் தெரிஞ்சது ஒயிட் ரைஸோட மகிமை. பிரியாணி கூட 100 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிடலாம் போல, மீல்ஸ் வாங்கி சாப்பிட முடியல. என்ன மீல்ஸ் கிடைக்கும், நம்ம சொன்னது நான்வெஜ் மீல்ஸ் வந்து எனக்கு இங்க பிடிக்கல. சீரியஸாவே கடையில வாங்கி சாப்பிடுறது சுத்தமாவே பிடிக்கல, டேஸ்டாவே இல்ல. நம்ம கையில அதுக்கு ஒரு தயிர் சாதம் வச்சு சாப்பிட்டா கூட சாப்பிட்ட மாதிரி ஃபீல் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம ஒவ்வொரு ட்ரீமா நமக்கு அச்சீவ் ஆகிட்டே வருது. அதுல ஒரு ட்ரீம் வந்துதான் போனா பாப்பாவோடது கல்யாணம். சரிங்களா, இனி ஒரு ட்ரீம் நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத ட்ரீம். பட் ஆனா வந்துட்டு எப்படி நடத்துவோம் அப்படின்னு எங்களுக்கு தெரியல. பட் எங்களுக்கு ஒரு இண்டிவிஜுவலா ஒரு இடம் வாங்கி வீடு கட்டணும் அப்படிங்கறது வந்து எங்களோட ஆசை. அதுவும் எங்களோட பக்கெட் லிஸ்ட்னே வைங்களேன். அதுக்காக நாங்க இப்போ ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். எஸ் எக்ஸாக்ட்லி பண்றோம். அதுக்கு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆமா அதுக்கும் மோனாதான் காரணம். நான் அதை முதல்லயே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணேன். இந்த மாதிரி நம்ம பிள்ளைங்க பெருசாயிட்டே வராங்க. நான் காரே அப்படிதான் சொல்லி வாங்கினேன். கார் இல்லனா 5 சீட்டர் தான் வாங்கிருக்கேன். ஆமாப்பா கரெக்ட்பா, கிரெடிட் கோஸ் டு யூ. நின்னு சண்டை பிடிச்சு 4 மாச காலமா 3 கார் கேன்சல் பண்ணி திருப்பி கியா கேரன்ஸ் வாங்கினதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா நம்ம ஃபேமிலி பெருசாகுது. நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் வராங்க அப்படின்னா எங்க உட்கார வைக்கிறது, கார்ல இடம் இல்லைன்னு சொல்லிட்டு இது பண்ணுவியா அப்படின்ற மாதிரி நான் நிறைய சொன்னேன். ஆனா இப்ப பாத்தீங்க அப்படின்னா 2 பேருக்கு ஃபேமிலிக்கு அந்த கார் செட் ஆயிடுச்சு. நாங்க எல்லாருமே ஷேர் பண்ணி அழகழகா அவங்க இடத்துல 8 பேர் உட்கார்ற சீட்டு. நாங்க 4 பேர், அவங்க 4 பேர். 2 நாள் நாங்க ஊர் சுத்துறோம் ஃபேமிலியோட. 8 பேர் உட்கார்ந்து சுத்தணும். கம்ஃபர்டபுளா இருந்தது, சூப்பரா இருந்தது. கார் எங்களுக்கு ரொம்பவே இதா இருந்தது. இத சொல்லி முதல்லயே நம்ம அர்பன் ரைஸ்ல வாங்கின வீடு வந்து நான் சொல்ற பேச்சை கேட்டிருந்தாரு அப்படின்னா இன்னைக்கு இந்த நம்மளுக்கு நிலைமைக்கே நாங்க வந்திருக்க மாட்டோம். இருந்தாலும் ஓகே, இண்டிவிஜுவல் ஹவுஸுங்கிறது வந்து நிறைய பேர் நீங்க சொல்லியிருந்தீங்க, அக்கா என்னதான் இருந்தாலும் அப்பார்ட்மெண்ட் தான், இண்டிவிஜுவல் வீடு தான் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அதனால நம்ம இண்டிவிஜுவல் வீடு வந்து கட்டலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால நம்ம வந்திருக்கோம். ஏன்னா லோன் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு நமக்கு. அது வந்து இப்ப நெக்ஸ்ட் நம்ம போறத வந்து நெக்ஸ்ட் அப்படியே கண்டினியூவா வரும். அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்ப இன்னைக்கு வந்து நம்ம சிக்கன் குழம்பு, ரசம், ஒயிட் ரைஸ் வச்சு சாப்பிட போறோம். ரொம்ப நாள் சாப்பிட்டு தான் இன்னும் மறு வேலை பாப்பேன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இன்னைக்கு வாங்க இன்னைக்கு வந்துட்டு என்ன எப்படி சமைக்கிறேங்கிறதையும் காட்டுறேன். ஏன்னா நிறைய நியூ ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கீங்க. ஆமா, ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ், நியூ ஃப்ரெண்ட்ஸ். சோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து அடச்சே அப்படின்ற மாதிரி இத பார்த்து மறக்காம நீங்களும் வந்து ஹிண்டா எடுத்துக்கிட்டு இல்ல நிறைய பேர் ஓல்டு ஃப்ரெண்ட்ஸே கூட மிஸ் பண்றாங்க. அக்கா உங்க சமையல் வீடியோ பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுக்கா, கொஞ்சம் போடுங்கக்கா அப்படின்னீங்க. உங்களுக்காகவும் எனக்காகவும் மெயின் அப்படின்ற மாதிரி வந்து இன்னைக்கு சமைக்கிறதுக்குள்ள பூந்துட்டேன் நானு. வெளியில சாப்பிடுறது, அது இந்த வெயிலுக்கு வந்து வெளியில சாப்பிடுறது நீங்களே யோசிச்சிருப்பீங்க. ஒரு இது கூட பார்த்தேன் நான், கேட்டிருப்பீங்க எரிச்சல் ஆகுது அப்படின்றாங்க. என்ன நீங்க கழுவாம அப்படியே வந்து கருவாப்பளை புடிச்சு போடுறீங்கன்னு சொல்லுவீங்க. தயவுசெய்து கழுவிதான் எல்லாத்தையும் எடுத்து வச்சேன். ஏன்னா கழுவாம எடுத்து வைக்க முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அம்மா எல்லாம் இருந்தப்ப பாப்பா கழுவி இந்த டப்பாக்குள்ளேயே போட்டு மூடுமா, அப்புறம் பாத்துக்கலாம் பிஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காய வச்சு நம்ம எடுத்துதான் வச்சிருக்கோம். அதனால நம்ம ஈஸியா போட்டுக்கிறோம். நான் எப்பயுமே எது வாங்கினாலும் கழுவி வச்சிருவேன். கழுவி வச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ணவே ஆரம்பிப்போம். ஆனா நீ மூஞ்ச மட்டும் கழுவமான்ற, அது வேர்க்குதுப்பா. நான் என்ன பண்றது, இங்கிட்டு வந்தாலே இத்தனை நாள் வரல ஃப்ரெண்ட்ஸ். என் உடம்பில் ஏதோ ஊறுகிறது மாதிரி இப்ப டென்ஷனா இருக்கு எனக்கு. எரிச்சலா இருக்குது. இதுக்கு ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல மியூசிக் வச்சிருக்கணும். தட்டல் புட்டல் மியூசிக், நம்ம கேரளா மியூசிக் வச்சோம்ல பாப்பாவோட என்கேஜ்மெண்ட்டுக்கு, அந்த மாதிரி மியூசிக் வச்சுதான் கூப்பிட்டு வர வேண்டியதா இருக்குது கிச்சனுக்கு. பேபி மாவன்னா அப்ப பாத்துக்கோங்க. எடிட்டிங் வந்து நான் தான் பண்றேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதையே அர்ச்சமாவே அரைக்கிறப்பா. அது இல்லன்னா நீ வீடியோ போட்டிருப்பியாப்பா. நான் எடிட் பண்ணேன்னு நீ வீடியோ போட்டிருப்பியாப்பா. ஆளை புடினா வேணான்ற, ஆளை புடிச்சு போட்டப்ப எவ்வளவு ஜாலியா நீ வாயை பொழந்து தூங்கி நின்ற. அப்ப எனக்கு தான் வேலை இருக்கும். ஒரு பக்கத்துல போய் உட்காந்துட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பேன். அப்படிதான் இருந்தது. பட் இப்ப பாத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு என்ன சொல்றது, ஒரு 6 months ரெஸ்ட் எடுத்த நீனு. 6 months ரெஸ்ட் எடுத்தேன். இப்ப வந்து இந்த மாதிரி பண்ணிக்கப்பா. 6 மாசம் ஆளை போடு, 6 மாசம் நீ வேலை செய்யி.
இல்ல பாப்பா மேரேஜ் டைம்ல வந்து நான் ஆள் போட தான் முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா என்னால அப்ப முடியாது. எங்களுக்கு ஒரு கேமராமேன் பிளஸ் வந்து எடிட்டர் வந்து தேவைப்படுது. அதுவும் வந்து எங்களுக்கு சென்னைக்குள்ள தான் வேணும். நியர்பை வந்து டெய்லி வந்து மார்னிங் வாங்கிட்டு போயிட்டு ஈவினிங் வந்து ஹார்ட் டிஸ்க் கொடுக்குற மாதிரி தான் வேணும். வெளியூர்ல இருந்து எங்களுக்கு ஃபைல் அனுப்புங்க, நாங்க பண்ணி தரோம். அது வேண்டாம், எங்களுக்கு சூட் ஆகாது. அது நிறைய பேர் கேக்குறீங்க. அதுக்கு நானே உட்காந்து எடிட் பண்ணிட்டு போயிடுவேன். நீங்க கேட்கறதுக்கு நான் அனுப்புறதுக்கு நாங்க ஹார்ட் டிஸ்க்ல ஃபைல் போட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க எடிட் பண்ணி ஈவினிங் கொடுத்துடணும். ஆமா. இந்த ஒரு வந்து ஒர்க் பண்ணாலும் சரி, நீங்க வீட்டுக்கு எடுத்து ஹார்ட் டிஸ்க்ல எடுத்துன்னு போயிட்டு வேலை செஞ்சுட்டு வந்தாலும் சரி எங்களுக்கு, ஆனா ஈவினிங் வந்து எங்களுக்கு கொடுத்துடணும், ஹார்ட் டிஸ்க் வந்துடணும். அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க யாருனாவது ஃப்ரீலான்சர் அப்பாது ஃப்ரீலான்சர் மாதிரி யாருனாவது இருந்தீங்கன்னா கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணுங்க. எங்களுக்கு ஒரு கேமராமேனும் தேவைப்படுது இப்ப இமீடியட்டா. ஏன்னா எங்களுக்கு வந்து பார்ட் டைம் ஜாபா நீங்க யாராவது வருவீங்க அப்படின்னா சொல்லுங்க. அவங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் கொடுங்க. கான்டாக்ட் நம்பர் எங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராம்ல டிஎம் பண்ணுங்க. நான் உங்களுக்கு என்னோட நம்பர் தரேன். நம்ம ஃபர்தரா நம்ம பேசலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம திருப்பி பேக் டு பெவிலியன்ற மாதிரி பேக் டு சிக்கன் குழம்பு. சிக்கன் குழம்புக்கு வந்துருவோம். நம்ம இதை வச்சுட்டோம். இப்போ வந்து ஒயிட் ரைஸை வச்சுட்டு ரசம் வச்சுட்டு சாப்பிட்டு கிளம்ப போறோம். எங்க கிளம்ப போறோம் அப்படின்றத உன்னிப்பா பாருங்க. நம்ம ஆண்டவர்களால எல்லாரும் பிரேயர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா இடம் வாங்கி வீடு கட்டணும்னு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சமைச்சு முடிச்சிட்டோம், சாப்பிடவும் உட்கார்ந்துட்டோம். இந்த சாப்பாடை பார்க்கும்போது எப்படி ஃபீல் பண்றது தெரியுமா? ஐயோ சோரே. நீ என்ன ஃபீல் பண்றியோ இல்லையோ, நான் வந்து அப்படியே தேவலோகத்துல இருந்து இறங்கி வந்த அமிர்தம் மாதிரி ஃபீல் பண்றேன். பண்றியா? ஓகே. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இங்க ஒரு விஷயம், மோனா கல்யாணத்துக்காக நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோங்கிறது வந்து எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். பேசுறவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. எல்லாருமே சேவிங்ஸ் பண்ணணும். சேவிங்ஸ் பண்ணாம எதுவே நடக்க போறது கிடையாது. இமீடியட்டா யாருக்குமே எங்கிருந்து தலையில இருந்து யாருக்குமே எதுவுமே விழுந்துராது. நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும், சேவ் பண்ணணும். அப்படின்னா தான் வந்து ஒரு விஷயத்த நம்ம பண்ண முடியும். அதே தான் நாங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சேவ் பண்ணி வச்சுட்டு தான் நாங்க எல்லாத்தையுமே பண்றோம். அப்புறம் அதை விட முக்கியம் பேங்க் லோன் தரும். இருக்கவே இருக்கு பேங்க் நமக்கு லோன் தர. கடன்காரன் ஆக்குறதுக்கு அவங்க முதல்ல வந்துருவாங்க. கடன் வேணுமா, உங்கள் கதவை தட்டி நாங்க வாசலே நின்றுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கடங்கார மாதிரி நம்மள கடங்காரன் ஆக்கிறதுக்கு எல்லாருமே நிறுத்திட்டு இருப்பாங்க. இப்ப போன்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குண்டூசி வரைக்கும் எல்லாமே வந்து லோன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நம்ம லோன் வாங்கி வீடு கட்டலாம் நாங்க ஐடியா பண்ணிட்டோம். அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கமெண்ட்ல மோஸ்ட் ஆஃப் கமெண்ட் வந்து நான் சொல்ற விஷயம் யாருக்குமே புரியலன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு நியாயம், உங்க பொண்ணுக்கு ஒரு நியாயமான்னு கேக்குறீங்க. வாஸ்தவம் தான், நான் இல்லைன்னு சொல்ல. நாங்க பண்ண தப்பு எங்க பிள்ளைங்க பண்ணக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கறத பத்தி தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோமே தவிர, திருப்பியும் உங்க அப்பா அம்மா உங்களுக்கு இப்படிதானே வந்து கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சிருப்பாங்க, நீங்க பண்ணது நீங்க வந்து உங்க பொண்ணுக்கு மட்டும் கல்யாணம் பார்த்து பண்ணணும்னு மட்டும் நினைக்கிறீங்க. அப்ப உங்க அப்பா அம்மா வந்து உங்களுக்கு ஒரு நியாயம், உங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு நியாயமான்னு கேக்குறீங்க. அததான் பண்ண வேண்டாம்னு நாங்க சொல்லி புரிய வைக்கிறேன். நாங்க சொல்றதே அதுதான் சொன்னோம் ஃப்ரெண்ட்ஸ். பேரண்ட்ஸ் வந்து எவ்வளோ உங்க குழந்தைங்களுக்கும் அதேதான், எல்லாருக்குமே அதுதான். ஸோ மேக்சிமம் வந்து பேரண்ட்ஸ் எவ்வளோ ஒரு ஆசை வச்சிருப்பாங்க பிள்ளைங்க மேல, இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்ன்ட்டு. அதெல்லாம் பிள்ளைங்க வந்து பொருட்படுத்தாம இந்த மாதிரி பண்றது அது இதுன்றது செய்யறதுனால பேரண்ட்ஸ் பயங்கரமா பாதிக்கிறாங்க. பட் இருந்தாலும் அதோட பிராக்டிகல் டிஃபிகல்டிஸ் நிறைய இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அததான் நான் சொல்லி புரிய வைக்கிறேன் பிள்ளைங்களுக்கு. நாங்க தான் இந்த மாதிரி தெரியாம தப்பு பண்ணிட்டோம், நீங்களாச்சும் தெரிஞ்சு நடந்துக்கோங்க, இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எங்க பெத்தவங்க அதெல்லாம் எங்களுக்கு சொல்லி தரல. சொல்லி கொடுத்துதான் நம்ம அந்த மாதிரி பண்ணி இருக்க மாட்டோம். ஆக்சுவலா அப்பத்திய பேரண்ட்ஸ் வேற, இப்பத்திய பேரண்ட்ஸ் வேற. அது ஒரு பாயிண்ட் இருக்குது. அவங்களுக்கு எல்லாம் தெரியல, ஃப்ரெண்ட்லியா நம்ம கிட்ட நடந்துக்க மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் பசங்க ஓ இப்படியும் பண்றாங்களா அப்படின்ற மாதிரி தான் அப்பத்திய பேரண்ட்ஸ். இப்போத்திய பேரண்ட்ஸ் வந்து எல்லாமே தெரியும். ஸோ அதனால எது நல்லதோ அதை மட்டும் செய்யுங்க பிள்ளைங்களுக்கு செய்ய சொல்லி தான் பிள்ளைங்க கிட்ட நம்ம சொல்றது. ஸோ அதே தான் நாங்களும் சொல்லி வளர்க்குறோம் எங்க பிள்ளைங்கள. எல்லாருக்கும் ஒரே நியாயம் தான், எல்லாருக்கும் தப்பு தான், எல்லாருக்குமே வந்து கஷ்டம் தான். அதை தான் நான் நேற்று சொன்னேன். அது உங்களுக்கு எப்படி புரிஞ்சிச்சு புரியலன்னு தெரியல. பட் எதுவுமே பண்ணாதீங்க, பேரண்ட்ஸ் இருக்கோம் நாங்க அப்படிங்கறதுக்காக தான் சொல்றேன். உங்களுக்கும் இல்ல, எங்க பசங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க பசங்களுக்கும் சொல்றாங்க. எல்லா குழந்தைங்களுக்குமே சொல்றேன், நல்லா படிங்க, நல்ல வேலைக்கு போங்க, பேரண்ட்ஸ் உங்க கூட நிப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா பேரண்ட்ஸ் கிட்ட ஃபீல் பண்ணி நீங்க வந்து ஃப்ரீயா பேசுங்க. ஃபீல் பண்ணி இல்ல, என்ன எதுவா இருந்தாலும் நீங்களே தப்பு பண்ணிருந்தாலும் என் பிள்ளைங்க கிட்ட நான் அதான் சொல்லுவேன், நீ என்ன பண்ணாலும் சரி என்கிட்ட வந்து சொல்லிடு. அதுக்கு என்ன சொல்யூஷன் இருக்கும். இல்ல டாடி திட்டுவாரு, டாடி இது பண்ணுவாரு அப்படின்லாம் யோசிச்சுட்டு மறைக்காதீங்க. ஸோ எல்லா பிள்ளைங்களுக்கும் அப்படிதான். நம்மளே தப்பு பண்ணியிருந்தாலும் போய் பேரண்ட்ஸ் கிட்ட உண்மையை சொல்லிடணும், அந்த தெரியாம இந்த தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு அடுத்த ஸ்டெப் அவங்க என்ன பண்ணணும்னு அவங்க திங்க் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து ஒரு
நல்ல நோக்கத்துல தான் நாங்க பேசணும், எல்லா பிள்ளைங்களுக்கும் புரியணுன்றதுனால தான் நாங்க பேசணும். பட் உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். பட் எனியா புரிஞ்சவங்க அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கோங்க, பிள்ளைங்களை பாசமா வச்சுக்கோங்க, பிள்ளைங்க கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க. நீங்களும் பசங்களும் வந்து பேரண்ட்ஸ் கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க. அவள்தான். இப்ப நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். முடியல ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் கழிச்சு சாப்பிடுற வீட்டு ஃபுட்டுன்னு ஒண்ணு உள்ள இன்டேக் பண்ற நீனு. உன் பாடி என்ன சொல்லுது எப்படி இறங்குது தெரியுமா? இல்ல அதுதான் உன் பாடி என்ன சொல்லுது, அதை தெரிஞ்சுக்கோ. அதை நான் தெரிஞ்சுக்கணும்ல. சட்டி சட்டியா சோத்துன்னு சொல்லுதா? ரைட், ஓகே. நாளைக்கும் அதே மாதிரி செஞ்சு சாப்பிடு அப்படின்னு சொல்லுதா? சொல்லுதா? அதுதான் நம்மளுக்கு மெயினா வேணும் ஃப்ரெண்ட்ஸ். அதை சொல்லலன்னு வச்சுக்கா, நேத்து தான் சாப்பிட்டோம்ல வீட்டுல, அப்புறம் நான் நாளைக்கு வெளியில சாப்பிடுவோம் அப்படின்னு தோணுமே உனக்கு? சாம்பார், பொரியல், ரசம், தயிர் அப்படி சாப்பிடணும். அது மட்டும் உனக்கு இறங்காத. ஃபிஷ் ஃப்ரை ஓகே. வச்சுக்கலாம். கோதால இறங்கிட்ட போல் இருக்குது நீன்னு. வேற வழி இல்லையே. என்ன கோதான்னு பாக்குறீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இங்கே பாருங்க, கோதால இறங்கியாச்சு. இனிமேல்ட்டு நீங்க சைனீஸ் டிஷ்ஷஸ், என்ன சொல்றது, ஜாப்பனீஸ் டிஷ்ஷஸ், எல்லா கண்ட்ரியோட டிஷ்ஷஸையும் பார்க்க போறீங்க. கடையில சாப்பிட்டோன்னு வைக்கி சரியா, ரத்தம் தான் வரும்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா சம்மர், பயங்கர சம்மர், வெயில், வீட்டு சாப்பாடு அட்லீஸ்ட் ஒரு தயிர் சாதமாவது சாப்பிடலன்னு வைங்களேன், அவ்வளவுதான். ரோட்ல போகும்போது பொத்துன்னு விழுந்துன்னு போனாங்க. அதனால அதுக்கு முன்னாடியே சுதாரிச்சுக்கிட்டு நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம். ஓகே, இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம நார்மல் லைஃபுக்கு நம்ம திரும்பிட்டோம் மக்களே. அப்படின்னு சொல்லி நார்மல் லைஃபுக்கு திரும்பிட்டோம். இனிமேல்ட்டு வேற லெவல் தான் போங்க. என்னப்பா? இல்ல உன்னை கேட்காம நான் கமிட்மெண்ட் குடுத்துட்டேன். பரவாயில்லையா? கமிட்மெண்ட் அச்சீவ் பண்றியா நீ? இனிமேல் வேற லெவல் தான் குக்கிங்ல அப்படின்ட்டு சொல்லாத. நாய் வாழை நிமித்த முடியாது, பேபி மாவா நாய் வாழை எப்படி நிமித்த முடியாதோ அதே மாதிரி நம்ம பேபி மாவையும் கிச்சன் பக்கம் தள்ள முடியாது. நான் கோல்டே வரல ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு கிச்சன் பக்கம் வந்துட்டு இன்னும் பாருங்க, கோல்டு புச்சுக்குன்னு தும்மின்னு கிடப்பேன். உடம்புக்கு ஒத்துக்காத இடம் எனக்கு வந்து இந்த கிச்சன் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உன்ன மாதிரியே எல்லாரும் வீட்டுல இருந்துட்டா என்னத்துப்பா வருது? என்னை விட மோசமா எல்லாம் இருக்கிறாங்கப்பா. சமைக்கவே தெரியாம மாமியார் கையில சாப்பிடுற லேடிஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஆக மொத்தத்துல வீட்டுல சாப்பிடுறாங்கல்ல, ஆக போகுமா இல்ல வந்து அம்மாக்கு சமைச்சு கொடுக்குமா? நானும் ஆசாசியா நினைச்சுன்னு இருக்கேன். என் பொண்ணு வகை வகையா சமைச்சு தருவோம். நான் செப்டம்பர் அக்டோபர் மாசம் வரைக்கும் அந்த ஆசையை வேற வளர்த்துக்காதீங்க. என்னது பாப்பா? ஒன்ஸ் மோர். செப்டம்பர் அக்டோபர் மாசம் வரைக்கும் அந்த ஆசையை வளர்த்துக்காதீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கத்துட்டு நான் அப்புறம் நம்மள சாவடிச்சுட்டு அங்க போய் அவங்களுக்கு வந்து ருசி ருசியா இப்படி பேசுறாங்க, செஞ்சு தர மாட்டேன். அவங்க முடிஞ்சிச்சு, அங்க போய் நான் சமைச்சுக்கிறேன். அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகும். சரி, என்ன பண்றது, பெத்தாச்சு. இந்த கொடுமையெல்லாம் அனுபவிச்சுதான் ஆகணும்னு தலையில. அப்ப அவசியம் இல்லையாமா, விட்டுருங்க. அப்ப விட்டுருங்க, நான் நிம்மதியா நானே சமைச்சு நானே சாப்பிட்டுக்கிறேன். அங்க போய் வந்து நாங்க 2 பேர் காலேஜ் போகும்போதே ஒண்ணும் சமைக்க மாட்டாங்க. இதுக்கப்புறம் நான் ஒட்டிதான் போவேன். இல்ல நீங்க 2 பேர் காலேஜ் படிக்கிறவங்க டெய்லி காலையில எழுந்து போற உங்களுக்கே ஒன்னும் கிடைக்கிறது இல்ல. நீங்க போயிட்ட பிறகு நானும் மௌலியும் இருப்போம். அப்ப என்னப்பா கிடைக்கும் எங்களுக்கு? பிரெட் தான், ஜாம் தான், பட்டர் தான். நான் திமுர் தான்டா உங்களுக்கு எல்லாம். திண்டு நான் மனசாட்சி எல்லாம் போய் பேசுறேன். மனசாட்சியே இல்லாம நீ பேசுற பத்தியா? நான் சும்மா 50 நாளா எந்த லேடிஸ் ஆச்சு 50 டேஸா இந்த சைடே வராம இருப்பாங்களாப்பா? ஒரு விஷயம் புரியவே இல்ல. வீட்டுல சமைக்க மாட்டோம், ஆனா எப்படி பாத்திரம் மட்டும் சேர்த்து டெய்லி அந்த அக்கா அவ்வளவு பாத்திரம் எப்படிதான் தேய்க்கிறாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. அது காரணம் என்னன்னா, கிச்சன்ல கொஞ்சம் நாச்சு பொம்பளைங்க வேலை செய்யணும், லேடிஸ் வேலை செய்யணும்ன்றதுனால. பொய்ப்புடுவாண்டிங்கப்பா, பொய்ப்புடுவாண்டிங்க. 50 நாள்ல 5 நாள்ப்பா, அதுல 3 நாள் உங்க அம்மா செஞ்சதுப்பா. 2 மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வராங்கன்னு ஒரு நாள் நீ செஞ்சப்பா, இன்னொரு நாள் நடுவுல செஞ்சிருப்பாப்பா நீ. அவள் தான்ப்பா, எனக்கு அதான் ஞாபகம் இருக்குதுப்பா. ஒரு வாட்டி மட்டன் பிரியாணி மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வந்தப்போ, இன்னும் 2 வாட்டி சாம்பார் நீ செஞ்சது ஓகேவா, 3 நாள் உங்க அம்மா செஞ்சது. மனசாட்சியே எல்லாம் பேசுறீங்க பத்தியா, டெய்லி திண்டு பேசுறீங்க பாரு. நான் அப்படியே சும்மா நீட்டி அப்படியே வெறும் பள்ளிக்கொண்ட பெருமாள் மாதிரி நான் பெட்ல பத்துன்னு உருன்னு கிடந்தேன். நான் உங்களுக்கு சமைக்காம உடனே இதை பேசிடுவேன். வாய் பேசுறீங்களா? அப்பா அம்மாவும் நாளையில இருந்து சொல்லி தரேன் சரியா? ஆளுக்கு ஒரு மணி நேரம் கிளாஸ் எடுக்கிறேன். மரியாதையா வந்து அவங்க வேலை செய்யுங்க, நான் சமைச்சு வேணாம்ப்பா. அந்த கிளாஸ் நாங்க வெளியில போய் கத்துக்கிறோம், உங்ககிட்ட கத்துக்கணும்ன்ற அவசியம் இல்ல. சரி, கத்துன்னு வாங்க, எங்கேயோ போய் கத்துன்னு வந்துட்டு அந்த வேலையை நீங்க செய்யுங்க, நான் இங்க பாத்துக்கிறேன். ஓகேவா? டீலா? டீல். இதுக்கெல்லாம் பாரு, வாய அங்க பாரு, அங்க மூச்சு பேச்சு பாரு, காது கேட்காத இறங்கி செய்வேன். நான் இப்போ டீல் விடுறேன்.
நாளைக்கு போய் கத்துட்டு வரேன் நானு என் ஃப்ரெண்ட் இல்ல பண்ணிட்டு போய் கத்திட்டு வந்து நான் செய்றேன். இல்ல ஆக்சுவலி நான் வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ்க்கு போலான்னு இருக்கிறேன், எடிட்டிங் கிளாஸ்க்கு. நான் போயிட்டு வந்துட்டேன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் நீ தான் இங்க ராணி நீ தான். ஐயோ அப்பா என்ன விட்டுருங்கப்பா, தயவு செய்து என்ன விட்டுருங்க. எனக்கு அந்த பக்கமே போறதுக்கு எனக்கு பிடிக்கல. என் காதுல என் விளாக் மட்டும் தான் ஒழிக்குதே தவிர வேற எதுவுமே எனக்கு கேட்க மாட்டேன். இந்த ஃப்ரெண்ட்ஸ் எப்ப பார்த்தாலும் இந்த விளாக் ஏதோ என் காதுல ஒழிச்சுனே இருக்க மாதிரி இருக்குது எனக்கு. சரி ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட நாங்க முடிச்சுக்கிறோம். இன்னைக்கு டே வந்து ரொம்ப ஜாலியாவும் ஹாப்பியாவும் வீட்லயும் போச்சு. அதுவும் இல்லாம வெளியில வந்து நமக்கு நான் சொன்ன மாதிரி இடமும் நம்ம வந்து ஃபைனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்ன வரைக்கும் அது ஃபைனலைஸ் ஆகாதனால உங்களுக்கு எந்த ஒரு கிளிப்பிங்ஸும் எந்த ஒரு இதுவுமே நாங்க போட முடியல. ஃபைனலைஸ் ஆகி நமக்கு ஆன பின்னாடி அது நாங்க கண்டிப்பா உங்களுக்கு ரிவீல் பண்றோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டங்கன் பிரஸ் பண்ணுங்க. ஓகே பாய்.